ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. பிரதமர் மோடியை தோற்கடிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பேசியதை மைக் கச்சேரியில் பார்க்கலாம். பாஜக 400 இடத்துக்கு மேல வெற்றி பெறும் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து 272 கிடைச்சா போகிறோம். அதுதான் மெஜாரிட்டி. இங்கே கனவு பார்த்துட்டு 400 இப்படிலாம் இருந்தால் அது அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் அனாலிசிஸ் இல்லாட்டா விசாரணை செய்யவில்லை. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கட்டாயமாக பத்திரிக்கையில் ஒரு பிரதமர் 3வது முறையா மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவரை தோக்கடிக்கணும். பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி ரெண்டு வாட்டி ஆயிடுத்து. தென் சென்னை தொகுதியில் தமிழிசைலாம் போட்டிடுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு அது என்னோட தலைவலி இல்லை. இதை எல்லோரும் பயப்படுறாரு. நான் என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுருவேன். அதனால் மோடி என்னை எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்கிறேன். தமிழக தேர்தல் முடிவு பாஜகவுக்கு அதிர்ச்சியை தருமா? அது தெரியாது. அதெல்லாம் இப்போ தான் நான் நினைக்கிறேன் நாமினேஷன் ஃபார்மே போடலையே. எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் 2 வாரத்துக்கு அப்புறம் வரப்போகிறேன். அப்போது இங்கே மதுரைக்கு கேட்டால் யாராவது கேட்கணுமே. கேட்காம நான் போக மாட்டேன். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.